ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவிருக்கிறோம். கர்த்தர் கடந்த 10 மாத காலமாய் நம்மை அருமையாய் நடத்தி 11வது மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் தொடங்கி எவ்வளோ வேகமாய் நாட்கள் கடந்து போய்விட்டது. இந்த நாளில் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக, இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். அவர் பேசுகிற தேவன் உங்களோடு பேசுகிறவராக இருக்கார். ஒருவேளை அநேக சோர்வுகளோடு அநேக எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய இருதயத்துக்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நான் ஒரு மனிதன், ஒரு ஊழியன், நான் உங்களுடைய இருதயத்தை பார்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன். அவர் நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி உங்களை அருமையாய் நடத்த உண்மை உள்ளவராக அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக விசேஷமாய் நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான 11வது மாதத்தினுடைய முதல் நாளில் உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரி பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. நீங்கள் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிற்கு வரவேற்கிறோம். உள்ளவரே, சிருஷ்டிப்பின் கர்த்தரே, சர்வ வல்லவர், ஆவியானவராலே உற்பத்தியானவர், இயேசு என்ற இரட்சகர், பிதா குமாரன் ஆவி விசுவாசிக்கின்றேன், திரியேக தேவனையே விசுவாசிக்கின்றேன், மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றேன், இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன், பிதா குமாரன் ஆவி விசுவாசிக்கின்றேன், திரியேக தேவனையே விசுவாசிக்கின்றேன், மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றேன், இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். சிலுவையில் ரத்தம் சிந்தி என் நியாயாதிபதி மன்னிப்பு தந்தி, பாதாளம் இறங்கின போது உயிர்த்து எழுந்து உன்னதம் உயர்ந்தீர், பிதா குமாரன் ஆவி விசுவாசிக்கின்றேன், திரியேக தேவனையே விசுவாசிக்கின்றேன், மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றேன், இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன், இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். நம்புவேன் உம்மையே, உயிர்த்தெழுந்தீர் என்பதையே, இயேசுவே ஆண்டவரே,
சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கின்றேன். மறுபடியும் கிறிஸ்து வருவார் மேகங்கள் மீதினில். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். பிதா குமாரன் ஆவி விசுவாசிக்கின்றேன். திரியேக தேவனாயே விசுவாசிக்கின்றேன். மகிமையில் எழுவோம் என்று விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். ஆமாம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சாமி உண்மையை விசுவாசிக்கிறோம் சாமி. எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுறோம் சாமி. ஆண்டவரே நாங்கள் அந்த திரியேக தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. ஆண்டவரே பரிசுத்த ஆவியை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. ஆண்டவரே அந்த பரிசுத்த ஐக்கியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. ஆண்டவரே சாமி நீர் ஆண்டவரே சாமி எங்களுக்காக ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தீர் சாமி. ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்து நீர் சாமி. எங்களுடைய பாவங்களுக்கான அந்த பலியை நீங்கள் கொடுத்தீங்க சாமி. ஆண்டவரே சாமி நீங்கள் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் சாமி. ஆண்டவரே நீங்கள் இந்த ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அந்த த்ரோனில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க சாமி. ஆண்டவரே சாமி ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம் சாமி. ஆண்டவரே உண்மை நேருக்கு நேராக நாங்கள் பார்க்க போகிறோம் சாமி. ஆண்டவரே சாமி அன்னைக்கு ஆண்டவரே சாமி உம்முடைய ரத்தம் எங்களுக்காக நீ பேசும் சாமி. ஆண்டவரே சாமி எங்களுடைய பாவங்கள் எல்லாமே ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் மறைக்கப்படும் சாமி. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய முகத்தை ஆண்டவரே நேராக பார்க்கறதுக்கு தகுதியானவர்களாக நீங்கள் எங்களை மாற்றுவீங்க சாமி. ஆண்டவரே அந்த நாளுக்காய் ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே சாமி அந்த அனுபவத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் ஆண்டவரே ஒருத்தரும் கழுவப்படட்டும் சாமி. ஆண்டவரே உம்முடைய பாவம் மன்னிப்பு ஆண்டவரே சாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருமே சாமி ஆண்டவரே சாமி அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ சாமி உங்கள் முகத்தை பார்க்க முடியாமல் நின்றுட வேண்டாம் சாமி. நாங்கள் ஒருத்தரும் ஆண்டவரே தலை நிமிர்ந்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க சாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருமே ஆண்டவரே சாமி அழிஞ்சு போயிட வேண்டாம் சாமி. ஆண்டவரே நீங்கள் எங்களோட உள்ள ஆழத்தில் நீங்கள் கிரியை செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி நாங்கள் ஆண்டவரே வெளி தோற்றத்தில் ஆண்டவரே உண்மை உங்களை பின்பற்றுவர்களாக தெரியலாம் சாமி. ஆண்டவரே நீரான ஆண்டவரே உள்ளத்தை பார்க்குறீர் சாமி. ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் உங்களுக்கு முன்னாடி பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க. உமக்கு உண்மையாக உத்தமமாக இருக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக பேசுங்க சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். நிச்சயமாகவே தேவன் உங்களோடு இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவோம் என்று பவுல் சொல்கிற பிரகாரமாய் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை. இந்த நாளுடைய செய்தி கடந்து போவோம். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Hosea chapter 12 verse 6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஹல்லேலூயா. எனக்கான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நவம்பர் மாதம் ஒரு வித்தியாசமான ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா அநேகர் அடுத்த மாதத்துக்கான செலிப்ரேஷன் மந்த்துக்கு என்று தங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம்
அநேக தடவை நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்து நம்ம இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், புது வருடத்தில் இப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்புகளை யோசிப்பதுண்டு. சிலர் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தான் அந்த முடிவு எடுப்பார்கள், சிலர் நவம்பர் மாதத்திலிருந்தே ஆரம்பிப்பார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வசனம் என்னை அதிகமாய் கவர்ந்தது. இதற்காக நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம், இந்த 12ஆம் அதிகாரத்தில் இப்போது உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. என்ன அப்படின்னா turn to God. முதல் காரியமே அவர் எதிர்பார்க்கிற ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கும் turn to God. நீ தேவனிடத்தில் திரும்பு. தேவனிடத்தில் திரும்புவது மாத்திரமல்ல, கீப் mercy and judgment அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. உன்னுடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் கை கொள்ளு அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்ல, and wait on thy God. நீ தேவனிடத்தில் காத்திரு. இந்த பகுதியை வாசிக்கும் போது இதற்கு மேலே என்ன சம்பவம் போடப்பட்டிருக்கு என்று சொல்லி, இதுக்கு முந்தின சாப்டர்ல என்ன போட்டிருக்கு என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் என்ன? ஓசியாவின் மூலமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இடைப்பட்ட காரியம் இல்லை, வெளிப்படுத்தின காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வாசிங்களா, 11ஆம் அதிகாரம், அதே ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம் தேவனுடைய வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்ராயிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறித்து அவர் சொல்லும்போது, எப்படி நான் உன்னை மறப்பேன்? நான் உன்னை நேசிச்சனே, ஆனால் இவங்களை போல நான் நீ ஆயிட்டியே, என்னுடைய இருதயம் குழம்பக்கூடியதாக இருக்கிறது, இவ்வளவாய் உன்னை நேசித்தனே, ஆனால் நீ என்னை விட்டு தூரமாய் போய்விட்டியே என்று சொல்லி அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது, யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனோட குதிக்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான். ஹல்லேலூயா. இங்கே 2 பேருடைய கேரக்டர்ஸை ஆண்டவர் வெளிப்படுத்து, அதாவது அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எப்ராயிம் எப்படி ஆனானா, அவன் காற்றை மேய்த்து கொண்டாற்று காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை. அப்போ ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது, பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்க. அதுக்கப்புறம் அவர் கீழே சொல்றாரு, யூதேயா யாக்கோபை குறித்தும் எனக்கு ஒரு கணக்கு உண்டு, அவனையும் நான் விசாரிப்பேன், அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் 4ஆம் வசனத்தை சொல்றாரு, அவன் தூதரானோரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலே நம்மோடு பேசினார் என்று சொல்லி அங்க ஓசியாவின் மூலமாய் வெளிப்படுத்து. அப்போ இந்த 2 காரியங்கள், 2 மனிதர்களுடைய கேரக்டரைஸ்டை பார்க்கும்போது அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள், அவர்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்ல விரும்புகிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், விசேஷமாக இந்த நவம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கார். நீங்களும் நானும் அநேக தடவை தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டோம், தேவனை மறந்து போய்விட்டோம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன் அப்படின்றாரு. ஆனால் அவன் எப்ராயிம் என்ன பண்றானா, ஒவ்வொரு நாளும் பொய்களை பேசி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து வந்தான் பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி, தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய தகப்பனாரை ஏமாற்றி, அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் ஏமாற்றுக்காரன் என்ற உடையவனாய் மாறினான். அவனை குறித்து ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் வைத்திருந்தார். அவனை கொண்டு இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்களை உருவாக்க தேவன் சித்தமாயிருந்தார். ஆனால் அவன் வழி தவறி போன போது அதை குறித்து மனம் கசந்து அழுதது மாத்திரமல்ல, வேதனைப்பட்டது மாத்திரமல்ல, ஓசியாவின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்றாரு, இவ்வளோ சூழ்நிலை நான் உனக்கு எப்படி நான் உன்னை கைவிடாமல்
இடைவிடாமல் இருந்தனே, நீ தேவனிடத்தில் திரும்ப. இந்த 6ஆம் வசனம் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்குது, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஒருவேளை இந்த காலவேளையில் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மாற்றி இருக்கும் என்றால், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு இழப்பு ஒருவேளை ஆண்டவரை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போயிருக்கும் என்றால், நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்க. இங்க அதான் போட்டிருக்கேன், turn to God, keep mercy and judgment and wait on thy God. நீ தேவனிடத்தில் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமா இருக்கட்டும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்கள், இல்ல உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காததுனால உங்க வாழ்க்கையில ஒரு கசப்பு, தேவன் மேல ஒரு அன்பு இல்லாதபடி ஆதி அன்பை விட்டவளா நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த நாளிலே ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் உம்மிடத்துல திரும்ப விரும்புகிறேன், உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்ற குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்க. நான் இனி ஆண்டவரே எப்ராயிமை போல தூரமாய் போய்விடாதபடி உம்மை நேசிக்கிற பிள்ளையாக, உம்மை நேசிக்கிற சபையாக, நேசிக்கிற குடும்பமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை கொடுப்பார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவரை இன்றி நம்ம எதுவுமே செய்ய முடியாது, என்னை என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரோடு இணைந்து செயல்படத்தக்கதாய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு ஒரு உதவி செய்வாராக. இந்த காலவேளையில் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பலிபீடத்தில் அர்ப்பணித்தவளாய் கர்த்தரிடத்தில் ஒப்புரவராகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். Turn to God என்ற தலைப்பில் இந்த கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் முழுவதுமாய் தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்பினார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அந்த இயேசுவிடத்தில் திரும்புங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில அநேக தடவை அநேக சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுடைய கிறிஸ்துவினுடைய ஆண்டவரே சபை விட்டு தூரமாய் போக வழி வகுத்ததாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த காலவேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் யோசித்து பார்க்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்மிடத்துல நாங்கள் திரும்ப உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ரீகமிட் பண்ணத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.